மற்றும் ஒரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இதில் கீழடி அகழ்வாய்வு வைகை ஆற்றங்கரையில் சங்க காலத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய நகர நாகரிகத்தை வெளிக்கொணர்ந்து இருக்கின்றது. இது மேம்பட்ட திட்டமிடல், வடிகால் அமைப்புகள், செங்கல் வீடுகள், எழுத்துகள் என தமிழ், பிராமிய மற்றும் வணிக தொடர்புகள் ரோமானிய பேரரசுடன் இருந்தவை போன்றவற்றை காட்டுகின்றது. இது தமிழ் நாகரிகத்தில் நாம் நினைத்ததை விட மிகவும் தொன்மையானது, வளர்ச்சியுமானது என்பதை நிரூபிக்கின்றது. மேலும் இது தமிழரின் வரலாறு, பண்பாடு மற்றும் வாழ்வியலை மறுவரையே செய்கின்றது. மதுரை அருகே உள்ள கீழடி மேற்கொண்ட தொல்லியல் ஆய்வில் கிடைத்த பொருட்களை ஆராய்வதில் தமிழக சங்ககாலம் என்பது மேலும் 300 ஆண்டுகள் பழமையானது என இதில் தெரியப்பட்டும் இருக்கின்றது. இப்படியான முக்கிய ஒரு விடயத்தை பற்றி தான் இன்றைய அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியை நாம் பார்வையிட போகின்றோம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் மதுரையில் இருந்து தென்கிழக்கில் 13 கிலோமீட்டர் தொலைவில் வைகை நதி கரைக்கு அருகில் கீழடி எனும் ஊர் காணப்படுகின்றது. இது 95,129 வடக்கு அட்சரேகைக்கும் 7,81,169 கிழக்கு தீர்க்க ரேகைக்கும் இடையே அமைய பெற்ற ஓர் ஊராகும். கீழடியில் எல்லையாக கிழக்கே மணலூர், மேற்கே கொந்தகை, தெற்கே அகரம், வடக்கே வைகையாறு ஆகியவை காணப்படுகின்றது. இவ்வூரில் 110 ஏக்கர் பரப்பளவில் பழந்தமிழர் வாழ்விடம் இந்திய தொல்லியல் துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்கு பின் 2014-15, 2015-16 ஆகிய ஆண்டுகளில் கிறிஸ்துவுக்கு பின் 2014 தொடக்கம் 2015, 2015 தொடக்கம் 2016 ஆகிய ஆண்டுகளில் தொல்லியல் கண்காணிப்பாளரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான தொல்லியல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாடு தொல்லியல் துறையின் அகழ்வாய்வு செய்து பல்லாயிரக்கணக்கான தொல்லியல் பொருட்களை வெளிக்கொண்டு வந்தார்கள். 2015 முதல் 2017 வரை 3 கட்டங்களாக நடந்த ஆய்வுகளில் அறிக்கையினை இந்த தொல்லியல் ஆய்வு வெளியிட்டும் இருக்கின்றது. தமிழ்நாடு தொல்லியல் துறையில் அகழ்வு தமிழாய்வின் போது கண்டறிந்த 6 கரிம மாதிரிகள் காலக்கணிப்பு செய்வதற்கு அமெரிக்காவில் புளோரிடா மாநிலம் மியாமி நகரத்தில் அமைந்துள்ள பீட்டா பகுப்பாய்வு சோதனை ஆய்வகத்துக்கு அனுப்பினர். இவ்வாறு கரிம மாதிரிகளில் 353 சென்டிமீட்டர் ஆழத்தில் கிடைத்த கரிமத்தின் காலமானது கிறிஸ்துவுக்கு முன் 580 அறிவியலாளர்களால் காலக்கணிப்பு செய்துள்ளார்கள். அதனால் கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு, அதாவது 2600 ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழர்கள் நாகரிகத்தில் வாழ்ந்தனர் என்பதை அறிய முடிந்த காலமாக சங்ககாலம் எனப்படும் இது குறிப்பிடப்பட்டும் இருக்கின்றது. இங்கு மக்கள் வாழ்ந்த வீட்டின் கட்டட அமைப்பில் 13 மீட்டர் நீளம் உள்ள 3 வரிசை கொண்ட சுவர் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டும் இருக்கின்றது. இந்த வீடு சுடுமண்ணால் கூரையோடுகள் பயன்படுத்தியும் இருக்கின்றார்கள். மேற்கு கூரை மீது விழும் மண்ணீர் எளிதில் கீழே விழும் வகையில் ஒரே ஓடுகளால் பள்ளமான அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள மரச்சட்டங்களை கொண்டு அமைக்கப்பட்ட மேற்கூரையின் மீது கீழிருந்து மேலாக சுடுமண்ணால் ஓடுகளை கொண்டு வேய்ந்து கட்டப்பட்டும் இருக்கின்றது. இந்த கட்டட அமைப்பு சங்க காலத்தைச் சேர்ந்ததாகும். பண்டைய காலத்தில் குடியிருப்பதற்கு, சமைப்பதற்கும் பயன்படும் நீர் மணற்பாங்கான இடங்களில் உறைகிணறுகளை அமைத்து சேகரித்து பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இதுபோன்ற உறைகிணற்றின் கீழடியில் 8 உறைகள் கொண்ட ஓர் உறைகிணற்றின் தொல்லியலாளர்கள் கண்டுபிடித்தும் இருக்கின்றார்கள். உறைகள் ஒவ்வொன்றும் 93 சென்டிமீட்டர் விட்டமும் 80 சென்டிமீட்டர் உயரமும் 4 சென்டிமீட்டர் தடிமனும் கொண்டுள்ளன. இந்த உறைகிணற்றின் ஆழமானது 2.02 மீட்டர் ஆகும். இது அக்காலத்தில் நீர்மட்டத்தின் அளவினை குறிப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த உறைகிணற்றின் உறைகள் ஒவ்வொன்றும் சுடுமண்ணால் செய்யப்பட்டதாகும். சங்க காலத்தில் மக்கள் குடியிருப்பதற்கும் சமைப்பதற்கும் பயன்படுத்திய மட்கலங்கள் பல இவ்வகழ்வாய்வில் கிடைத்தும் இருக்கின்றன. இவைகளில் சில உடையாமலும் பல உடைந்ததாகவும் காணப்படுகின்றது. இங்கு கருப்பு, சிவப்பு, சிவப்பு கருப்பு ஆகிய நிறங்களை கொண்ட பானையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டும் இருக்கின்றன. இவை 17 வகை ஓடுகளை இத்தாலியிலும் பைசா பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறைக்கு அனுப்பப்பட்டு பானைகளின் களிமண்கள், பானை துகள்கள் தன்மை ஆகியவற்றை கணிக்கப்பட்டும் இருக்கின்றது. மேலும் இப்பானைகள் தனித்த பானை வளைவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்ளூரிலேயே வளையப்பட்டதாக சொல்லப்படுகின்றது.
இந்த மட்கலம் இங்கு கிடைத்த கருப்பு சிவப்பு பானைகளில் சிவப்பு நிறத்தில் இரும்பின் தாது பொருளை ஏமனைட்டையும் கருப்பு நிறத்துக்காக தாது பொருளையும் கரியத்தையும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். பொதுவாக கருப்பு சிவப்பு பானைகளில் உட்பகுதி கருப்பாகவும் வெளிப்பகுதி சிவப்பாகவும் காணப்படும். கருப்பு நிறம் வெப்பத்தை கிரகித்து வெப்பத்துக்கு கொள்ளளவு தன்மையை கொடுக்கும். கருப்பு நிற பானையிலும் சிவப்பு நிற பானைகளிலும் வைக்கப்படும் உணவுப் பொருட்கள் நீண்ட நேரம் வெப்பமாக கெடாமல் பாதுகாக்கப்படும். இங்கு கிடைத்த பானைகள் 11,100 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில் சுட்டு உருவாக்கப்பட்டவையாக சொல்லப்படுகின்றது. இந்த பானைகளின் காலம் கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாகும். மேலும் சுடுமண்ணால் 13 மனித உருவங்களும் 3 விலங்கின உருவங்களும் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர், கொற்கை, அழகன்குளம், கரூர், தேரவேலி, உறையூர், பேரூர் கீழடி ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் சிந்துவெளி எழுத்தையொத்த குறியீட்டு பாணிகள் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் 4500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சிந்துவெளி எழுந்த வரி வடிவங்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கீழடி பானை குறியீடுகள், சிந்துவெளி எழுத்துக்கள், தமிழ்நாட்டில் கிடைத்த சங்ககால கல்வெட்டுகள், பானை பொறிப்புகள், தொன்மை தமிழ் எழுத்து முந்தைய வரி வடிவமாக விளங்கக்கூடிய குறியீடுகள் கிடைத்துள்ளன. இலங்கையில் கந்தரோடை, மாந்தை, திசமகமர, ரிதியாகம போன்ற இடங்களில் நடந்த அகழ்வின் போது பானைகளில் இதன் போன்ற வடிவங்கள் கிடைத்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகின்றது. பண்டைய தமிழ் எழுத்தினை ஆய்வாளர்கள் தமிழ் பிராமி என்று தமிழி என்று அழைக்கின்றார்கள். தமிழை தமிழென்றே அழைக்க வேண்டும். ஆகையால் பழந்தமிழ் எழுத்தை தொன்மை தமிழ் எழுத்து என்று அழைப்பதே சிறந்ததாகும். தமிழகத்தில் இதுவரை தொன்மை தமிழ் கல்வெட்டுகள் 110 கிடைத்துள்ளது. அகழ்வில் பானையோடுகளில் ஏராளமான தொன்மை தமிழ் எழுத்து பொறிப்புகள் கிடைத்துள்ளன. அவற்றில் குவீரநாதன், ஆதன் முதலி மக்கள் பெயர்களை முழு பெயராகவோ அல்லது சொற்றொடராகவோ பொறிக்கப்பட்டும் இருக்கின்றது. இங்கு ஆதன் எனும் பெயர் அதனின்றே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. காலத்தால் முந்தைய தொன்மை தமிழ் எழுத்துக்களில் உயிர்க்குறிகள் வடிவத்திலிருந்து உயிர்நெடிலை வேறுபடுத்தி காட்டும் வழக்கமில்லை என்று தொல்லியல் அறிஞர்கள் கூறுகின்றார்கள். பெரும்பாலும் பானையில் பொறிப்புகள் பானையின் கழுத்து பகுதியில் பொறித்தும் இருக்கின்றார்கள். அரிதாக சில பானையின் உட்பகுதியிலும் பொறிக்கப்பட்டு இருக்கின்றது. பானை வணைவும் போது ஈரநிலையில் அல்லது பானை உலர்ந்த பின் கூர்மையான ஆணியை கொண்டு தமிழர்கள் தமிழ் எழுத்துக்களை பொறித்திருக்கின்றார்கள். கீழடியில் கிடைத்த பானை பொறிப்புகள் எழுத்தமைவு வேறு வேறாக உள்ளதால் பானை வனைவோரிடமிருந்து வாங்கி பயன்படுத்திய பானையாளர்கள் தங்களுடைய பெயர்களை அல்லது செய்திகளை பொறித்தனர் என்று இவர்கள் கூறுகின்றார்கள். இங்கு வாழ்ந்த தமிழர்கள் கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டளவில் சிறப்பான எழுத்தறிவை பெற்றிருப்பது இங்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது. மக்களின் உயிரை காக்கும் தொழில் உளவு தொழில். கீழடியில் உளவு தொடர்பான செய்திகள் பல கிடைத்துள்ளன. அகழ்வாய்வில் கிடைத்த விலங்குகளின் எண்பு துண்டுகள் களை புனேவில் உள்ள டெக்கான் கல்லூரிக்கு அனுப்பி ஆய்வு செய்ததில் திமிழில் உள்ள காளை, பசு, எருமை, வெள்ளாடு, கலைமான், காட்டுப்பன்றி ஆகியவற்றின் எலும்புகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் பெரும்பகுதி எண்புகள் காளை, ஆடு ஆகியவையுடையதாக சொல்லப்படுகின்றது. ஆகையால் இவ்விலங்குகளை உழவுக்கும் கால்நடைக்கும் தமிழர்கள் வளர்த்தனர் என்பது இங்கு குறிப்பாக கூற முடியும். இவ்விலங்குகள் எலும்புகளில் கலைமான், வெள்ளாடு, பன்றி ஆகியவற்றின் வெட்டு தழும்புகள் காணப்படுவதால் தமிழர்கள் இவைகளை உணவுக்காக பயன்படுத்தியிருப்பதாம் என ஊகிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. பண்டைய தமிழர்கள் உழவு தொழிலுக்கு அடுத்து நெசவு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். ஏனென்றால் மனிதனின் மானம் காப்பது ஆடையாகும். ஆடையை நெய்யும் தொழில் நெசவு. தக்கிளி எலும்பினரான வைக்கோலை நெசவு நூலுக்காக பயன்படுத்தி இருக்கின்றனர். இந்த தக்கிளி துணி உருவம் வரைய உதவும். எலும்பினாலான தூரிகை தரையில் தொங்கப்பட்டும் இருக்கின்றது. கல்செம்பிலாலான ஊசி, எலும்பிலாலான வரைகோல் ஆகியவை இந்த அகழ்வாய்வில் கிடைக்கப்பெற்றும் இருக்கின்றது. தமிழகத்தில் கடல் வணிகம் சிறப்புற்று விளங்கியது. காரணம் நீண்ட கடற்கரையை கொண்டிருப்பதையாகும். கப்பல்கள் வந்து செல்லும் நங்கூரமிட்டு நிற்கக்கூடிய ஏதுவான அமைந்த தமிழக கடற்கரையாகும். வைகையாறு கடலின் கலக்கும் இடத்தில் அழகன்குளம் துறைமுகம் பண்டைய காலத்தில் அமைந்திருந்தது. வைகை ஆற்றின் அருகில் அமைந்த கீழடியில் இருந்து
அழகன்குள துறைமுகம் வழியாக சங்கு, வளையல்கள், கண்ணாடி வளையல்கள், முத்து மணிக்கற்கள், துணி வகைகள், மிளகு மற்றும் வாசனை பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. கண்ணாடி மணிகள், அகெட் மற்றும் சூது துணிகள், இங்கு பவளமணிகள், இவை தவிர அகெட் மற்றும் தூது பவள மணிகளும் இங்கு அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. தங்கம், பானங்கள், நறுமண திரவியங்கள், குதிரை ஆகியவற்றை ரோமியங்கள் இறக்குமதி செய்யப்பட்டும் இருக்கின்றது. இங்கு ரோம் நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்கே பலவாறான பானை வகைகள் வளையப்பட்டும் இருக்கின்றது. தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இலங்கை, வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டும் இருக்கின்றது. அகழ்வாய்வில் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு பொருட்களும் கிடைத்துள்ளன. தற்சமயம் பெண்கள் விளையாடும் பாண்டி எனப்படும் விளையாட்டுக்குரிய 600 வட்டச்சில்லுகள் கிடைத்துள்ளன. பகடக்காய்கள், வட்டச்சில்லுகள், சதுரங்க காய்கள், தாயம் விளையாடுவதற்கு பகடக்காய்கள், சதுரங்கம் விளையாட தேவையான சதுரங்க காய்கள் கிடைத்தும் இருக்கின்றன. இந்த பொருட்கள் எல்லாம் சுடுமண்ணால் ஆனவை. கீழடி நடந்த அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட மண்ணடுக்கு கட்டங்கட்டமாக பானையோடுகள், எழுத்துப் பொறிப்புகள், அணிகலன் ஆகியவற்றை கொண்டு கீழடியின் பண்பாட்டு காலம் பிரிக்கப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டு முதல் 3ஆம் நூற்றாண்டு வரை முதல் பண்பாட்டு காலம், கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு வரை 2ஆம் பண்பாட்டு காலம் எனவும், 5ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை 3ஆம் பண்பாட்டு காலம் எனவும் பிரித்தறிய முடிகின்றது. கீழடியில் 6ஆம் நூற்றாண்டிலே தமிழர்கள் நகர் நாகரிகத்தில் சிறந்த எழுத்தறிவு பெற்றிருக்கின்றார்கள் என்று இதில் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது காரணம், இதில் பலவாறான எழுத்துக்களும் அவர்கள் பயன்படுத்திய உபகரணங்களும் கிடைத்தமையே ஆகும். இவை இவ்வாறு இருக்க மற்றும் ஒரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.